ஒவ்வொரு மாதம் ஒரு சிறிய ஒரு உமன்ஸ் படியிலிருந்து ரிலீஸ் செய்யப்படுகிறது. ஒரு மண் மற்றும் உமன் பிசிக்கலி இன்டிமேட் ஆகும் போது மில்லியன் கணக்கான ஸ்பெர்ம் அந்த மென்ஸ் படியிலிருந்து ரிலீஸ் செய்யப்படுகின்றன. அவை அனைத்தும் அந்த ஒரு எக்கையடைய முயற்சிக்கின்றன. ஆனால் ஒரே ஒரு ஸ்பெர்ம் மட்டுமே உண்மையில் அந்த எக்குள் நுழைய முடியும். அந்த ஸ்பெர்ம் நுழைந்த உடனே வேறெந்த ஸ்பெர்மும் நுழையாமல் தடுத்தே உடனடியாக தன்னை தானே சீல் செய்து கொள்கிறது. ஸ்பெர்ம் மற்றும் எக்கின் DNA இணைந்து அந்த சரியான தருணத்தில் ஃபெர்டில நடக்கிறது ஒரு பேபி லைஃப். தென் ஆரம்பம் பின்னர் அந்த ஃபெர்டிலைஸ் டெக் ஊத்தருசை நோக்கி ஃபாலோபியன் டியூப் வழியாக அதன் ஜர்னி தொடர்ந்து கடந்துகிறது. சில நாட்களுக்கு பிறகு எக் பிளாஸ்டோசிஸ்ட் எனப்படும் ஒரு சிறிய கிளஸ்டராக மாறுகிறது. ஐந்தாவது அல்லது 6வது நாளை சுற்றி பிளாஸ்டோசிஸ்ட் அதன் ஷெல்லிருந்து வெளியேறி உதருசின் சுவரில் தன்னை இணைத்துக் கொள்கிறது. இந்த ப்ரோசஸ் இம்ப்ளான்டேஷன் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் அப்போதுதான் பேபியின் உண்மையான growth தொடங்குகிறது. சுமார் 9 முதல் 12 வீக்ஸ் வரை ஹார்ட், பிரெயின், ஸ்பைன், ஹேண்ட்ஸ் மற்றும் லெக்ஸ் தெளிவான ஷேப் எடுக்க தொடங்குகின்றன. உட்புற ஆர்கன் செயல்பட ஆரம்பிக்கின்றன. இறுதியாக சுமார் 40 வீக்ஸை சுற்றி அந்த லைஃப் முழுமையாக டெவலப் ஆகி பிறக்க தயாராகிறது. அப்படித்தான் ஒரு புதிய லைஃப், ஒரு பேபி உருவாகிறது.